என் லைஃப்பில் என்னோட இயேசுப்பா மீட்புனா என்ன? மீட்புக்காக கடவுள் தன்னோட ஒரே மகனை இந்த பூமிக்கு கையளித்தார். எதுக்காக இதெல்லாம் நடந்துச்சுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மீட்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. மீட்பு அப்படின்னா விலை கொடுத்து வாங்குறதுன்னு பொருள். அதாவது ஏசப்பா நம்ம எல்லாருமே அவரோட ரத்தத்தை விலையாக கொடுத்து நம்மளை சொந்தமாக்கிக்கிட்டாரு. நம்ம எல்லாமே ஏசப்பாவுக்கு சொந்தமான பிள்ளைங்க தான். ஆனால் இதுக்கு முன்னாடி கடவுள் வானதூதர்கள் எல்லாம் படைச்சு எல்லாம் நல்லா இருந்த டைமில் லூசிஃபருக்கு ஆண்டவரோட இடத்த பிடிக்கணும்னு ஆசை வந்தது. இந்த பேராசையால் தான் மிக்கேல் தூதருக்கும் லூசிஃபருக்கும் வானத்தில் ஒரு பெரிய யுத்தமே நடந்துச்சு. அப்போது நல்ல தூதர்கள் எல்லாம் மிக்கேல் சம்னஸ் பக்கத்துலேயும் கெட்ட தூதர்கள் எல்லாம் லூசிஃபர் பக்கத்துலேயும் இருந்தாங்க. இவங்க 2 பேருக்கும் நடந்த போரில் மிக்கேல் சம்னஸ் லூசிஃபரை பாதாளத்துக்கு தள்ளிட்டார். அது பிசாசா மாதிரி இந்த பூமியில் சுற்றிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட இந்த பிசாசு ஒரு யோசனை பண்ணுச்சு. கடவுளுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அது தேடி அலைஞ்சிச்சு. அப்போ தான் அதுக்கு தெரியும் கடவுள் மனிதர்களை ரொம்ப அதிகமாக அன்பு செய்கிறார் அப்படின்றத அது புரிஞ்சுக்குச்சு. எப்படியாச்சும் யாரையாச்சும் ஏமாற்றி அவங்கள பாவம் செய்ய வச்சு கடவுள் நம்மளை வெறுக்க வைக்கணும்னு நம்புச்சு. அப்படி நினச்சிட்டு தான் ஏவாளை போய் வஞ்சிச்சு ஏமாற்றி அதை அந்த பழத்தை சாப்பிட வச்சு ஏவாளை பாவம் செய்ய வச்சுச்சு. கடவுளை நோகடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் மனிதர்களை ஏமாற்ற ஆரம்பிச்சிச்சு இந்த பிசாசு. ஏன்னா அது வரைக்கும் சாவு அப்படின்றத பார்க்காத அந்த மனிதனுக்கு சாவு அப்படின்றது ஒரு விஷயம் வந்துச்சு. சாவு அப்படின்னா இந்த உலகத்தில் நம்ம செத்து போனாலும் அடுத்த உலகத்தில் நம்ம கடவுளை பார்க்க முடியும். அது எப்போ நடந்துச்சு இந்த விஷயம் அப்படின்னா ஏசப்பா நம்மளுக்காக இந்த பூமியில் வந்து பிறந்து அவரை பலியாக கடவுளுக்கு ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம்தான் நடந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி இறந்து போன மனிதர்கள் ஹேடஸ் அப்படின்ற இடத்துல தான் இருந்தாங்க. அதாவது அவங்களால கடவுளை பார்க்கவே முடியாது. ஒரு மனிதனுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் எது அப்படின்னா கடவுளை பார்க்காம இருக்கிறது தான். அப்படிப்பட்ட இடத்துல தான் அந்த காலத்தில் எல்லா மனிதர்களும் நீதிமான்களாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய ஆளுங்களாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாமே அந்த இடத்துல தான் இருந்தாங்க. யாருமே கடவுள்கிட்ட போவே இல்லை. ஆப்ரகாம், ஈசாக்கு, நோவா, எவ்வளோ பேர் கடவுளை அன்பு செய்கிற அத்தனை பேரும் கூட ஆண்டவர்கிட்ட போக முடியாம தான் இருந்துச்சு. ஏசப்பா உயிரை கொடுக்குற வரைக்கும். ஏசப்பா உயிர் கொடுத்து மீட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க எல்லாரையுமே விண்ணகத்துக்கு எடுத்துட்டு போனாரு. ஏனோக் அப்படின்றவரை பற்றி நம்ம பழைய காலத்தில் தொடக்க நூலில் வாசிக்கிறோம். அவரை கடவுள் விண்ணகத்துக்கு எடுத்துக்கிட்டாரு. அதே மாதிரியே எலியாசும் உயிரோடு அவர் மேலே போயிட்டாரு. அவரையும் கடவுள் எடுத்துக்கிட்டாரு. மோசே இஸ்ரேல் மக்களை வழி நடத்தினவர். அவர் ஆண்டவர்கிட்ட அல்லும் பகலும் அவ்வளோ நேரம் அவர் பேசியிருக்காரு. 10 கட்டளைகளை ஆண்டவர் அவருக்கு கொடுத்துருக்காரு. இவ்வளோ நல்லது செஞ்சுட்டு கடைசியாக ஒரே ஒரு குட்டி தப்பு செஞ்சதுனால ஆண்டவர் அவரை வந்து கானான் தேசத்துக்கு நீ போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மலை மேலே ஏறிவா உனக்கு அந்த கானான் நாட்டை காட்டுறேன்னு சொல்லிட்டு அப்போ ஆண்டவர் அவரை கூப்பிடும்போது மோசே மேலே போகிறாரு. அதுக்கப்புறமா அவர் கீழே இறங்கி வரவே இல்லை. அவர் அங்கேயே இறந்து போயிட்டதாகவும் அவரோட உடலை ஆண்டவர் அடக்கம் பண்ணிட்டார் அப்படின்றது தான் பைபிளில் எழுதியிருக்கு. ஆனால் அவரோட உடலை காணாமல் அவர் இறந்ததை பார்க்காம இந்த சாத்தான் அலைஞ்சு திரிஞ்சு பயங்கரமாக தேடுவான். அப்போது மிக்கேல் சம்னஸ் கூட சண்டை போடுவான். அப்போ தான் மிக்கேல் சம்னஸ் ஆண்டவர் உன்னை கடிந்து கொள்வாராகன்னு சொல்லியிருக்காரு. எதுக்காக இந்த பிசாசுக்கு மோசேவோட உடல் மேலே அவ்வளோ ஆசை? ஏன்னா மோசே கடவுளோட பிள்ளையா இருந்து எல்லாத்தையும் செஞ்சார். அவர் இறந்ததுக்கப்புறம் நிச்சயமாக அவர் ஆண்டவர்கிட்ட போகமாட்டார் அப்படின்றது இந்த பிசாசுக்கு தெரியும். அதனால தான் அப்படி தேடிச்சு. அதாவது இவ்வளோ நல்ல காரியங்கள் செஞ்சிருந்தா கூட ஆண்டவரை பார்க்க முடியாது அப்படின்றது. நான் எப்படி இருக்கணும் பாதாளத்தில் நீங்களும் அந்த மாதிரி இருங்க அப்படின்றது தான் இந்த பிசாசோட ஒரே நோக்கமாக இருந்துச்சு. ஏனோக்கு உயிரோட மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதே மாதிரியே எலியாசும் விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போ மோசையோட உடல் எங்கே? அப்போது அவர் நிஜமாவே அவர் இறந்து போயிட்டாரா அப்படின்றத அவரோட டெத்தை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் அவ்வளோ அலைஞ்சிச்சு அந்த பிசாசு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அப்போது கடவுள் வந்து மோசேவை அடக்கம் பண்ணியிருக்காரு. அப்போது கடவுளே மோசேவை அடக்கம் பண்ணியிருந்தார் அப்படின்னா அவர் விண்ணகத்துக்கு போகல அப்படின்னா ஏசப்பா உருமாறும்போது எலியாசும் மோசேவும் வந்து ஏசப்பா கிட்ட பேசிட்டு இருந்தாங்களே, இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு நான் அடிக்கடி நினச்சி பார்த்துருக்கேன். அப்போ தான் எனக்கு தானாக எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயந்தான்.
கானான் தேசத்துக்கு அவரை அனுப்பலனாலும் விண்ணகத்துக்கு அவரோட கூட்டிகிட்டு போயிருப்பாரு. இந்த விஷயம் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அப்போது கடவுளோட விண்ணகத்துக்கு போனனால தான் ஏசப்பா உயிர் தெழுகிறதுக்கு முன்னாடியே மோசஸ் வந்து ஏசப்பாவை பார்த்து பேசியிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது என்னோட கருத்து மட்டும்தான். அப்போது பிசாசுக்கு ஒரு மனிதனோட சாவு எவ்வளோ முக்கியன்றத நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கணும். அவனோட டார்கெட்டே மனுஷங்க வந்து கடவுள் அன்பு செய்கிற அந்த மனுஷங்க வந்து கடவுள்கிட்ட போகக்கூடாது அப்படின்றது தான். அதுக்காக தான் அவன் எல்லா வேலையுமே அவன் செஞ்சுட்டு இருக்கான். அதனால தான் சாவே உன் கொடுக்கு எங்கே, சாவே உன் வெற்றி எங்கே அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இந்த சாவுலேருந்து மனிதனை மீட்கிறதுக்காக தான் கடவுள் தன்னோட ஒரே மகனை இந்த பூமிக்கு அமிச்சாரு. ஏசப்பா இந்த உலகத்துக்கு வந்து நம்மளுக்கு நல்லது கெட்டது எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. நம்மளோட பாவங்களுக்கு பரிகாரமாக ஒரே வாட்டி இறந்து நம்மளை பாவத்திலேருந்து மீட்டுக்கிட்டார். ஆதி காலத்தில் பாவம் செஞ்சிருந்தா ஆடுகளையோ மாடுகளையோ பலியாக ஒப்பு கொடுக்கறது மாதிரி ஆண்டவர் எல்லாருக்காகவும் சேர்த்து ஒரே ஒரு வாட்டி தன்னையே அவர் பலியாக ஒப்பு கொடுத்துட்டார். இதில் சாத்தானுக்கு புரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏசப்பாவுக்குள்ள, அதாவது நம்ம படிக்கிறோம் ஸ்கூல்ல சாத்தான் புகுந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். கெத்சமனி தோட்டத்தில் ஆண்டவர் இருக்கும்போது கூட அவர் இரத்த வியர்வை சிந்தும்போது அவர் சொல்றாரு, இது பிசாசுகளின் நேரம், இந்த பூமியில ஒரு சம்னஸ் கூட இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஆண்டவரோட கஷ்டத்தை பார்க்கறதுக்கு பிதாவால் முடியாதுன்றதுக்காக எல்லா சம்னஸுகளும் மேலே போய் அப்படியே பிதாவை சுற்றி நின்றுக்கிட்டாங்களாம். இதை வந்து மரியா வால்டோட்டாவோட புக்கில் அவங்க காட்சி பார்த்து எழுதியிருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த பிசாசு ஆண்டவரும் இறந்து போயிட்டா நிச்சயமாக அவர் உயிர் தழுவார் அப்படின்றது இந்த முட்டாளான இந்த பிசாசுக்கு தெரியவே தெரியாது. அதனால தான் அது ஆண்டவரை சாவுக்கு உட்படுத்துச்சு. யூதாஸ்குள்ள பூந்து அவரை சாவுக்கு கையளிக்க வச்சுச்சு. ஆனால் இந்த முட்டாளான இந்த பிசாசுக்கு அவர் உயிர் தெளிந்து வருவார், நம்மளை எல்லாரையும் மீட்பார், ஆண்டவர் ஒரே வாட்டி பலியாக ஒப்பு கொடுத்து இந்த சாத்தானோட பிடியிலேருந்து நம்மளை எல்லாரையும் காப்பாற்றுவாருன்றது அந்த முட்டாளுக்கு தெரியாது. அந்த காரியத்தை தான் ஏசப்பா நம்மளுக்காக செஞ்சு முடித்தார். இப்போது நம்மளுக்கு மீட்பு எவ்வளோ முக்கியம் அப்படின்றது புரிஞ்சிருக்கும். இந்த மீட்புனால தான் நம்மளுக்கு விண்ணகம் அப்படின்ற ஒரு இடம் நம்மளுக்கு கிடைச்சிச்சு. நம்ம எல்லாருமே இருந்ததுக்கப்புறமா இப்போது விண்ணகத்துக்கு நேரடியாக நம்மளால் போக முடியும். ஆண்டவரை போய் நம்மளால் பார்க்க முடியும். நான் உலகத்தை ஜெயித்தேன்னு ஏசப்பா சொல்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இதுதான். அவர் உலகத்தை ஜெயிச்சு பிதாவோட வலப்பக்கம் போய் உட்காந்துருக்க மாதிரி தான் நம்மளும் இந்த உலகத்திலேருந்து நம்ம போனதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு எட்டர்னல் லைஃப் இருக்குது. பிதாவோட சேர்ந்து நம்ம வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்குது. அதில் தான் நல்லது கெட்டது எல்லாமே இந்த மனிதர்களாக இருக்கும்போது நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஆண்டவர் நம்மளுக்கு நல்ல கருத்துக்களை எப்பவும் போதிச்சுக்கிட்டே செய்ய வச்சுக்கிட்டே தான் இருப்பார். ஆனால் பிசாசும் அதுக்கு தடையாக இருப்பான். இதில் நம்ம ஆண்டவருக்கு செவி கொடுக்குறோமா பிசாசுக்கு செவி கொடுக்குறோமாங்கிறது நம்மளோட ஃப்ரீவில், நம்மளோட சாய்ஸ். அதை நம்மளுக்கு மனுஷனோட கையிலையே கடவுள் விட்டுட்டார். நம்ம தான் இப்போ யோசிச்சு மீட்பு கடவுள் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு, நம்ம என்ன செய்யணும்? இப்போது பிசாசோட பேச்சை கேட்டுட்டு நம்ம இருக்கணுமா, இல்லை ஆண்டவரோட பேச்சை கேட்டு அடுத்த உலகத்துக்கு நம்ம போய் விண்ணகத்தில் சேரணுமா அப்படின்றது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே ஒரு நேட்டிவ் லாங்குவேஜ் இருக்கிற மாதிரி இந்த பிசாசுக்கும் ஒரு நேட்டிவ் லாங்குவேஜ் இருக்குது. அது என்ன அப்படின்னு பைபிள் சொல்லுதுன்னா பொய் பேசுறது தான் அவனோட பாஷையே. பொய்யின் தகப்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த பொய் பேசுகிற பிசாசுக்கிட்ட இருந்து நம்மளோட ஆன்மாவை நம்ம மீட்டுக்கணும். அவன் பொய் பேசி மனுஷங்களை ஏமாற்றி ஆண்டவருக்கும் நம்மளுக்கும் ஒரு பெரிய இடைவெளியை உண்டு பண்ணுவான். அப்படியெல்லாம் எதுவும் இல்லாமல் நம்ம ஆண்டவரோட பிள்ளைங்க தான் அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டு, மீட்பு ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ முக்கியமானதுன்றதையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு, இந்த மீட்புக்காக கடவுள் கொடுத்த விலை என்னன்றதையும் பார்த்துக்கிட்டு நம்மளோட வாழ்க்கையை சீராக அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக ஆண்டவர் நம்மளுக்காக சிந்தின ரத்தம் வீணாவே போகாது. அந்த இரத்தத்தின் பலனா நம்ம ஒரு நாள் விண்ணகத்தில் இருப்போம். உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்க ஆன்மாக்களுக்கு காசிப்ஸே இருக்காதான். அங்கே போய் அந்த ஆன்மா உளுந்த உடனே அங்கே டைம் இருக்காது. நம்மளுக்கு தான் 1 மணி நேரம் 2 மணி நேரம் மண்டே டியூஸ்டே இப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு டைமே இருக்காதனால
அவங்களுக்கு அங்கே விழுந்ததுலேருந்து எப்போ நம்ம ஆண்டவரை பார்ப்போம், எப்போ நம்ம விண்ணகத்துக்கு போவோம் அப்படின்னு தான் அவங்களுக்கு தோணிகிட்டே இருக்குமா. நீங்கள் எப்போ வந்தீங்க, நீங்கள் எப்போ வந்தீங்கன்னு சுற்றி இருக்கவங்கள பார்க்கவும் மாட்டாங்க, அவங்கக்கிட்ட அவங்க பேசவும் மாட்டாங்க. அவங்களோட ஒரே குறிக்கோள் ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவர்கிட்ட போய் சேரணுங்கிறது மட்டும்தான். இதெல்லாம் நம்ம இருந்ததுக்கப்புறம் உத்திரிக்கிற ஸ்தலத்தில் போய் அனுபவித்து அதுக்கப்புறமா நம்ம ஆண்டவர்கிட்ட போகணுமா, இல்லை இந்த உலகத்தில் வாழும்போதே ஆண்டவர் கூடயே சேர்ந்து வாழ்ந்துட்டு சந்தோஷமாக அவர் நம்மளோட ஆன்மாவை தூக்கிட்டு போனால் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம நினச்சி பார்த்து இந்த தபசு காலத்தில் நிறைய ஒருத்தல் முயற்சிகள் செஞ்சு ஆண்டவருக்காக நிறைய ஜபங்கள் செஞ்சு நம்மளோட மனசை பக்குவப்படுத்தி பிசாசோட வார்த்தைக்கு செவி கொடுக்காம ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்றதை கேட்டு வாழும்போது இந்த பூமியிலையும் நம்ம சந்தோஷமாக வாழ முடியும், விண்ணகத்துக்கும் நம்மளால் சந்தோஷமாக போக முடியும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளை விலை கொடுத்து வாங்கியிருக்காருன்றத வார்த்தையை நம்ம அதிகமாக தியானம் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளை அறியாமலே நம்ம ஆண்டவரோட பிள்ளைங்களா இருப்போம். பிசாசோட வார்த்தைக்கு நம்ம நிச்சயமாக நம்ம செவி கொடுக்க மாட்டோம். மீட்பு அப்படின்றது இல்லைன்னா நம்ம எல்லாருமே பிசாசு மாதிரி தான் இருந்திருப்போம். நம்மளுக்கு விண்ணகம்னு கிடைச்சிருக்காது. பிசாசு மாதிரி அப்படின்னா பாதளத்தில் தான் இருந்திருப்போம். ஆண்டவரை பார்க்காம நம்ம வேதனைப்பட்டுட்டு தான் இருந்திருப்போம். அந்த வேதனை இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கை 50 வருஷம் 100 வருஷம் இவ்வளோதான். ஆனால் ஆண்டவரோட வாழ்கிற வாழ்க்கைக்கு கணக்கே இல்லை, எட்டர்னல். அது எப்போவுமே இருக்கும். அப்போது ஆண்டவரோட சேர்ந்து வாழ்கிற அந்த பெரிய காலத்தை நினச்சி பார்த்து இப்போது சின்ன சின்ன ஒருத்தல் முயற்சிகள் எல்லாம் செஞ்சு ஜெபம்லாம் செஞ்சு நம்ம ஆயத்தப்படுத்திக்குவோம். தேங்க்யூ.